இன்னைக்கான வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டரோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதில் நம்ம வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல், தென் இட்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் demerits ஆஃப் போர்ஸ் மாடல் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்கலாம், which is ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்கலாம். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடல் வந்து எதை பேஸ் பண்ணிச்சுன்னா இந்த குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். ஸோ குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன், குவாண்டம் சொல்லும்போது இந்த பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குல்ல அதுதான் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சில ஃபிசிக்ஸோட கிளாசிக்கல் லாஸையும் வந்து பேஸ் பண்ணியிருந்துச்சு. யாரோட மாடல்? போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ நம்ம முன்னாடி 2 சயின்டிஸ்ட் பார்த்தோம். ஒன்று வந்து தாம்சன், தென் ரூதர்ஃபோர்ட் அண்ட் தேர்ட் சயின்டிஸ்ட் தான் போர். ஸோ போரோட அட்டாமிக் மாடல் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கலாம். அண்ட் இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடலுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இது ஒன்லி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் போர்ஸ் அட்டாமிக் மாடல். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஹீலியம் ப்ளஸ் ஹீலியம்க்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். பட் ஹீலியம் ப்ளஸ் இஸ் நத்திங் பட் அதுக்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. நேற்று தான் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லி தந்தேன். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லித்தியம்க்கு வந்து 3 எலக்ட்ரான் இருக்கும். பட் லித்தியம் 2+னால இதுக்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 1 எலக்ட்ரான் தான். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு தான் இந்த போர் அட்டாமிக் மாடல் வந்து அப்ளிகபிள். இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து we have the postulates of Bohr's atomic model. ஸோ போர்ஸ் வந்து இவர் அட்டாமிக் மாடல் பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதுதான் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஜென்ரலான பாயிண்ட் தான். அதாவது ஆட்டமில் சென்டர் பார்ட்டில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் அதை சுற்றி வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அப்படின்னா அதே திங் தான் இவரும் சொன்னார். அண்ட் இது எப்படின்னா இந்த சன்னை சுற்றி மற்ற எல்லா பிளானட்ஸும் சுற்றல. ஃபார் எக்ஸாம்பிள் சன்னை சுற்றி மார்ஸ், ஜூபிட்டர் எல்லா பிளானட்டும் சுற்றிட்டு இருக்காங்களா இன் ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்ஸ். அதே மாதிரி தான் நியூக்ளியஸ் சுற்றி எல்லா எலக்ட்ரான்ஸும் சுற்றிட்டு இருக்காங்கிறத அவர் சொன்னார். ஓகே. அண்ட் இது ரூதர்ஃபோர்டு ஆல்ரெடி சொன்னதா. ஸோ அது சேம் திங் தான். அண்ட் அதே அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து எது பேலன்ஸ் பண்ணுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். அதே சேம் திங்ஸ் தான் இவர் சொல்கிறாரு. ஸோ அது தவிர்த்து இவர் என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் இன் விச் தி ஆங்குலர் மொமெண்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்மில் வந்து MVR. ஸோ எம் வந்து இங்கே மாஸ், விங்கிறது வெலாசிட்டி, ஆர்ங்கிறது அதோட ரேடியஸ். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இந்த டேர்ம்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஆர்பிட் எலக்ட்ரான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூக்ளியஸ் இருக்குன்னா நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். பட் எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்பிட்டில் சுற்றும் அப்படின்னா எந்த ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு தி இன்டெக்ரல் மல்டிபிள் h/2π இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் MVR ஆங்குலர் மொமெண்டோட வேல்யூ வந்து NH/2π இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த h/2πங்கிறது ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 2, தென் பைங்கிறது இது ஒரு கான்ஸ்டன்ட். அண்ட் இது என்னங்கிறது இன்டெக்ரல் மல்டிபிள். இந்த என்னோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ஸ் ஆகலாம், பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆகலாம், 2 ஆகலாம், 3, 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். பட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். ஓகே. அண்ட் இதுதான் அவர் சொல்லாரு. ஸோ MVR இஸ் ஈக்குவல் டு NH/2π. ஸோ ஒரு ஆர்பிட் வந்து எப்போ இந்த ஃபார்முலாவை ஒபே பண்ணுதோ, இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுதோ, அப்போ தான் அந்த ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆக முடியுங்கிறது சொல்கிறாரு. ஓகே. இதுதான் அவரோட இந்த ஃபார்முலா. இது முக்கியமான போர்ஸ் அட்டாமிக் மாடலோட ஒரு ஃபார்முலா அப்படி சொன்னோம்னா இதுதான் MVR இஸ் ஈக்குவல் டு NH/2π. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த H/2π வந்து நம்ம H பார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்லாஷ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அண்ட் இதோட வேல்யூ வந்து H/2π. ஸோ நம்ம H/2 போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள்லேயும் நம்ம அதை போட்டுக்கலாம். அது வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்பிட்ஸ் இன் விச் எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஆர் நோன் அஸ் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் பிகாஸ் இன் தீஸ் ஆர்பிட்ஸ் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எலக்ட்ரான் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் இப்போ நியூக்ளியஸ் சுற்றி இந்த ஆர்பிட் இருக்குது. அண்ட் இந்த ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்குன்னா இந்த ஆர்பிட்டை வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகே. ஸ்டேஷ்னரி ஆர்பிட் சொல்லலாம் பிகாஸ் எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். எலக்ட்ரான் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் டு ரிவால்வ்ங்கிறது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. அதனால இந்த ஆர்பிட்டை வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்? ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா ஈச் ஸ்டேஷ்னரி ஆர்பிட் இஸ் அசோசியேட்டட் வித் டிஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தேர்ஃபோர் தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் நம்ம நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட் இருக்குது. ஓகே. அண்ட் இதை சுற்றி இன்னொரு ஆர்பிட் இருக்குது. அண்ட் இதை சுற்றி இன்னொரு தேர்ட் ஆர்பிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஆர்பிட்டுக்கு வந்து 1 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவை. இந்த ஆர்பிட்டுக்கு வந்து 1 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இந்த ஆர்பிட்டுக்கு 2 ஜூல்ஸ் இருக்குது. இந்த ஆர்பிட்டுக்கு 5 ஜூல்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்போ எலக்ட்ரான் இந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றணும்னா
அது இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணும். MBR = NH/2π இது வந்து ஒபே பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ என்னவா இருக்கணும், இந்த ஆர்பிட்டலோட ஸோ அதுக்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கணும். ஸோ தட் அது இந்த ஆர்பிட்டல் ரிவால்வ் ஆக முடியும். MBR = NH/2πங்கிற ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ அதுக்கிட்ட இத்தனை மோல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இத்தனை ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அதுக்கிட்ட இருக்கணும். ஸோ ஈச் ஸ்டேஷனரி ஆர்பிட் இஸ் அசோசியேட்டட் வித் டிஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்டும் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்குமா. தேர்ஃபோர் த orbits are also called as energy levels. ஸோ இந்த ஆர்பிட்ஸ் நம்ம ஆர்பிட்ஸ்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல், இதுவும் ஒரு எனர்ஜி லெவல். ஓகே, அண்ட் இது எல்லாமே நம்ம 1 2 3 ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்பர் 1 நம்பர் 2 இது நம்பர் 3 அண்ட் அதுக்கு வந்து KLM அந்த மாதிரி அதுக்கு பேரும் வைப்போம். அண்ட் இது எல்லாமே நியூக்ளியஸ்க்கு வெளியில் தான், நியூக்ளியஸ்க்கு அடுத்து தான் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி தான், இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி தான் KLMN அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அண்ட் இதோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், இதோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ போக போய் எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அண்ட் இதை தான் அவர் சொல்கிறார். அண்ட் இது எல்லாருமே ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா இது எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு, இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டலுக்கு, நம்பர் 1 ஆர்பிட்டலில் வந்து இருக்குது. கரெக்டாக நம்பர் 1 ஆர்பிட்டில் இது வந்து எந்த ஆர்பிட்டில் இருக்குது, நம்பர் 1 எனர்ஜி லெவலில் வந்து இது வந்து இருக்குது. இப்போது இது நம்பர் 2 எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இதோட எனர்ஜி லெவல் போக போக அதிகமாகிட்டே போகும். விச் மீன்ஸ் வாட், இதோட எனர்ஜி லெவல் when compared to this அதிகமாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு என்ன தேவை, அதிகமாக எனர்ஜி தேவை. ஸோ தட் இது வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணலாம். அப்போ அதுக்கு அந்த அதிகமான எனர்ஜி, நிறைய எனர்ஜி கிடச்சிச்சுன்னா இது என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் இந்த 1 ஆர்பிட்லேருந்து இந்த 2 ஆர்பிட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணிடும். ஸோ ஜம்ப் பண்ணி இங்கே போய்க்கும். ஓகேவா, விச் மீன்ஸ் வாட், அது எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி தான் இங்கே போயிருக்கு. அது என்ன ஃபார்மில் அப்சர்வ் பண்ணணும், ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ ஃபோட்டான்ஸ்கிறது என்னது, லைட்டோட பார்ட்டிகல் நேச்சர் தான் நம்ம ஃபோட்டான் சொல்லுவோம். அப்போ ஃபோட்டான்ஸ் ஃபார்மில் இது வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஓகேவா, இது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு இது செகண்ட் ஆர்பிட்டலுக்கு போயிருக்கு, செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிருக்கு. அப்போ என்ன இருக்குது, எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணியிருக்கு. அப்போது அது எவ்வளோ எனர்ஜி வந்து யூஸ் பண்ணியிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளோ எனர்ஜி, அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி, அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனர்ஜி ஆஃப் தி ஹையர் ஆர்பிட்டல். இந்த நம்ம முன்னாடி சொல்லியிருக்கலாம், இந்த ஆர்பிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஸோ தட் இந்த எலக்ட்ரான் இங்கே ரிவால்வ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த ஆர்பிட்டலுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அப்போது இந்த ஆர்பிட்டல், இந்த ஹையர் ஆர்பிட்டல் எந்த ஹையர் ஆர்பிட்டல் ஜம்ப் பண்ணிச்சோ அதோட எனர்ஜி மைனஸ் தி லோவர் ஆர்பிட்டல். இதில் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது எவ்வளோ எனர்ஜிக்கு வந்து கெயின் பண்ணிவிட்டு ஜம்ப் ஆச்சுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுவே இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தேர்டு பொசிஷன், தேர்டு எனர்ஜி லெவலில் வந்து இது இருக்குது. பட் இது வந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினச்சதுன்னா இது என்ன பண்ணும், எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எந்த ஃபார்மில், இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான்ஸில் வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும் எனர்ஜியை. அதே கான்செப்ட் தான். அப்போ இங்கேருந்து அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிச்சுக்கலாம், அது எப்படி கண்டுபிடிக்கலாம், சேம் ஃபார்முலா. ஸோ இங்கே எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுச்சு, இங்கே எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுச்சு, அதை எனர்ஜி சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணிச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த ஸோ ஃப்ரம் பாட்டம் டு டாப் அது ஜம்ப் பண்ணால் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அண்ட் டாப் டு பாட்டம் வந்து ஜம்ப் பண்ணிச்சுன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். இதுதான் இந்த எலக்ட்ரான்ஸோட ஆக்டிவிட்டி வந்து இப்படி தான் இருக்குங்கிற சொல்கிறாரு. அண்ட் இந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சேஞ்சுங்கிறத வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலோட எனர்ஜி வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கட்டும், அண்ட் இதுக்கு வந்து 2 இருக்கட்டும், அண்ட் இதுக்கு வந்து 4 இருக்கட்டும். ஓகே, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணலாமா. அப்போ எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிருக்கு. அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும், 1 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்கும். கரெக்டாக எப்படி, 2 - 1. இதே ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த தேர்ட் எனர்ஜி லெவல்லேருந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 4 - 2. 4 - 2ல் 2. அப்போ 2 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பேராமீட்டர்ஸ் சொல்லும்போது ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி இதெல்லாமே. ஸோ இது எப்படி வந்துச்சு, அந்த டிரைவேஷனாக சொல்ல போகிறோம். ஜஸ்ட் இந்த 3 ஃபார்மும் மெமரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் இதை தவிர நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. பட் மெயின்லி வந்து இந்த 3 பேராமீட்டர்ஸ் தான் கேட்பாங்க நிறையா. ஸோ அதனால் இது 3 மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருங்க அந்த ஃபார்முலாவை. ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ RNங்கிறது ரேடியஸ் which is equal to 0.529 into n square divided by z. அண்ட் இதோட யூனிட் வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். சின்ஸ் ரேடியஸ்னால் ஆம்ஸ்ட்ராங்னா இட்ஸ் நத்திங் பட் 10⁻⁻10 மீட்டர். ஓகேவா. ஸோ இந்த n ஸ்கொயருங்கிறது என்னென்னா, nங்கிறது என்னென்னா இங்கே அந்த எனர்ஜி லெவல், அது ஃபஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகுதா, இதோ இங்கே இருக்குல்ல, நம்பர் 1 ஷெல்கா, நம்பர் 2 ஷெல்கா, நம்பர் 3 ஷெல்கா, அந்த ஷெல்லை டினோட் பண்ணுறது தான் அந்த என்னங்கிறது. ஓகே, எந்த இதுக்கு வந்து ஜம்ப் பண்ணிச்சுங்கிறது, அதுக்கு தான் அந்த என் யூஸ் பண்ணுறது. ஜெட்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அட்டாமிக் நம்பர். இதுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ அங்கே ஜெட் வந்துச்சுன்னா ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர். இது லித்தியம் 2+ லித்தியமோட
அட்டாமிக் நம்பர். அதுதான் இந்த ஜெட்டோட வேல்யூ. அண்ட் அது டிபெண்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கு டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எடுத்துனா அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லித்தியமோட எலக்ட்ரானுக்கு அதே எனர்ஜி வந்து இருக்காது. கரெக்டாக? டிஃப்ரெண்ட் ஆகும். பிகாஸ் இது வேறு எலமெண்ட், இது வேறு எலமெண்ட். இது ஹைட்ரஜன், இது லித்தியம். ஸோ ஆப்வியஸ்லி இதோட எனர்ஜி, இதோட எலக்ட்ரானோட எனர்ஜி வேரி ஆகும், இதோட எலக்ட்ரான் எனர்ஜி வேரி ஆகும். ஸோ அதனால் இந்த ரேடியஸோட வேல்யூ, let it be velocity value, energy value for different elements and different values வரும். ஓகேவா? and அந்த மாதிரி வெலாசிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா 2.188 into 10 to the power 6 z by n. அதே மாதிரி z இங்கேயும் z அட்டாமிக் நம்பர் அண்ட் என்னங்கிறது அந்த எந்த ஷெல் அப்படிங்கிறது. அண்ட் எனர்ஜி, இந்த எனர்ஜி ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் -13.6 into z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். ஸோ எங்கே n ஸ்கொயர் எங்கே z வரும் இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சில சம்ஸில் வந்து என்னென்னா நம்ம வந்து எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஜூல்ஸில் கேட்டிருப்பாங்க. அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம எப்படி ஜூல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த எலக்ட்ரான் வோல்ட்டோட 1.6 into 10 to the power -19 இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணனா இது நம்ம ஈஸியாக ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம ஆன்சர் வந்து ஜூல்ஸில் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து ஜூல்ஸ் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ரேடியஸ்ங்கிறது அந்த ஆர்பிட்ஸ் சொல்லலாம், ஆர்பிட்ஸ் நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அதோட ரேடியஸ் தான் இந்த ரேடியஸ். அண்ட் வெலாசிட்டிங்கிறது இந்த வெலாசிட்டிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் இங்கே எனர்ஜிங்கிறது எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன், அது மாதிரி நார்மலான டோட்டல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதோட எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இதே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நம்ம பார்த்த அந்த எனர்ஜிக்கும் இருக்கும். பட் நம்ம அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக அந்த -13.6 into n ஸ்கொயர் பை z ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. z ஸ்கொயர் பை n ஸ்கொயருங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி இந்த எக்ஸ்பிரஷன் சிலேருந்து பார்த்தா தெரியுது. இந்த ஜெட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், ஈங்கிறது த சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். தென் ஆர் தான் நம்மளோட வேரியபிள் விச் இஸ் ரேடியஸ். விச் மீன்ஸ் வாட்? கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் ரேடியஸ். டோட்டல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் 1 by ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. விச் மீன்ஸ் வாட்? நம்ம ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் இது 1 by இன்வெர்ஸில் இருக்குது. அப்போ வந்து நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ இந்த வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? பிகாஸ் இந்த ரேடியஸ் வந்து வேல்யூ என்னவா இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ண விச் இஸ் நத்திங் பட் இந்த ஹோல் வேல்யூ என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது டிக்ரீஸ் ஆகும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே சேம் ரீசன் தான் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த ரேடியஸோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டோட்டல் எனர்ஜி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது பிட்வீன் தீஸ் எனர்ஜிஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -2 times ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதாவது கைனடிக் எனர்ஜியோட -2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணுவோம், முன்னாடி மைனஸ் வந்துடும். அண்ட் ×2 பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ வி கெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அதாவது இருக்குது நியூக்ளியஸ் சுற்றி டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஷெல்ஸ் இருக்குது. இது நம்பர் 1 ஷெல், நம்பர் 2 ஷெல். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடுச்சுன்னா அது எவ்வளோ எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ முன்னாடி சொன்னது அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் தான், இதுவும் அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ இது அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ del G is equal to -13.6 into z ஸ்கொயர். ஜெட்டுங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர் into 1 by n ஸ்கொயர். ஸோ இந்த n2 ஸ்கொயர் நான் இங்கே மைனஸ் ஆஃப் 1 by n1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ n2 ஸ்கொயருங்கிறது அந்த ஹையர் ஆர்பிட்டல், n1ங்கிறது அந்த லோவர் ஆர்பிட்டல், n2ங்கிறது ஹையர் ஆர்பிட்டல், n1ங்கிறது லோவர் ஆர்பிட்டல். அண்ட் இதோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை ஃபிசிக்ஸ்லையும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் நம்ம இந்த ஷெல்ஸ்லாம் பார்த்துட்டு ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் ஆர்பிட்ஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாமே ஒரு எனர்ஜி இருக்கும் சொன்னல. ஸோ அந்த எனர்ஜியோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னா ஃபார் திஸ் பர்டிகுலர் இந்த ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து -3.4 அண்ட் இதுக்கு வந்து -1.52 ஸோ 51 அண்ட் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒன்றுக்கா. அப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது போக போக இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி ஓட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓகேவா? என்ன பண்ணணும்? E2 - of E1 கரெக்டாக. E2ஓட வேல்யூ எவ்வளோ? -3.4 + of E1
அப்போ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் 10.2 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இது அப்சர்வ் பண்ணியிருக்கு வேணும் இது வந்து 1 இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டல்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டல் போகிறதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுக்கு தேவை டு ஜம்ப். ஓகேவா, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ வந்து நமக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி லெவல் வந்து இது அப்படிங்கிறது, எனர்ஜியோட வேல்யூ வந்து இது. ஃபஸ்ட் ஆர்பிட்டருக்கு இத்தனை எனர்ஜி, செகண்ட் ஆர்பிட்டருக்கு இத்தனை எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடலில் வந்து படித்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து எப்போவுமே இது வந்து தெரியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ஆர்பிட் பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா 11th ஆர்பிட் பற்றி பேசுகிறோம், அதுக்கு நம்ம எனர்ஜினா நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அத்தனை எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இதை பற்றி படித்தாச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி எனர்ஜி எக்ஸ்பிரஷன் படித்தோம். ஸோ தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஆர்பிட்டல்ஸ் அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நமக்கு 5 ஆர்பிட்டல்ஸ் வரைக்கும் தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மெமரைஸ், இந்த வேல்யூ நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை கரெக்டாக. நம்ம பிகாஸ் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அப்போ நம்ம வந்து 8th ஆர்பிட்டலுக்கு என்ன எனர்ஜி கேட்டால் நமக்கு தெரியாது. எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும், எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் ஆகுங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். நம்ம இந்த வேல்யூலாம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. அந்த ரீசனுக்காக தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பக்காவாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சாப்டர் வந்து நாட் ஒன்லி இன் கெமிஸ்ட்ரி பட் ஆல்சோ இன் ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸில் தான் இது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். இன் கிளாஸ் 12th வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். இல்லை ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் அந்த சாப்டரில் வந்து இங்கே படித்த ஃபார்முலாஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கும். அங்கே வந்து இது கெமிஸ்ட்ரியில் சால்வ் பண்ணுறதை விட அங்கே தான் அதிகமாக நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டர்லேருந்து சால்வ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம அந்த எனர்ஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜின்னா என்ன? த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove an outermost electron from its ground state. அதுதான் நம்ம வந்து அயனைசேஷன் எனர்ஜி சொல்லணும். கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை அதோட ஆர்பிட்டல்லேருந்து, அதோட வேலன்ஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணணும், அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி அயனைசேஷன் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணோன்னா அதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. n1ஓட வேல்யூ வந்து நம்ம 1 போட்டுக்கணும். இங்கே n1ஓட வேல்யூ 1 போட்டு n2ஓட வேல்யூ இன்ஃபினிட்டியாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ வந்து கிடச்சிடும். ஓகேவா, இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஸோ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும் டு ஜம்ப் ஃப்ரம் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு எனி அதர் ஸ்டேட். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்பர் 1, n1ஓட வேல்யூ வந்து 1. ஸோ n1ஓட வேல்யூ 1 இருக்குது, விச் மீன்ஸ் அது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஏதாவது ஒரு ஆர்பிட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம், 6th ஆர்பிட் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுறது அது எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு அப்படி சொல்கிறது தான் அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜிங்கிற கான்செப்ட். அண்ட் இதுக்கு வந்து நம்ம n1ஓட வேல்யூ 1 போட்டு n2ஓட வேல்யூ வந்து 2 ஆகலாம், 3 ஆகலாம், 4 ஆகலாம், எது வேணா இருக்கலாம். அது வந்து எந்த ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் பண்ணிச்சோ அது வந்து டிபெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இந்த கான்செப்ட் வந்து கிளியர் ஆயிரும். அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் ஃபிசிக்ஸில் தான் இந்த அதிகமாக இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸில் இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியான சாப்டர், ரொம்பவே சிம்பிளான சாப்டர். ஜஸ்ட் நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும், முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கிட்டே போதும், ஈஸியாகவே இந்த சாப்டர் வந்து நீங்கள் படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரமுக்கு போகலாம். ஸோ நம்ம ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம போர்ஸ் அட்டாமிக் மாடலோட டிமெரிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லா அட்டாமிக் மாடல்ஸ்க்கு வந்து டிமெரிட்ஸ்ங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். அந்த மாதிரி போர்ஸ்க்கு வந்து என்ன டிமெரிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ஃபேஸில் நம்ம பார்த்தோம் என்ன சொன்னார், ஒன்லி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் தான் அந்த அப்ளிகபிள் சொன்னார். இப்போ வாட் அபவுட் மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ், நிறைய எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்னால் அதுக்கு எப்படி நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறது பற்றி அவர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. தென் அவர் சொன்னார்ல ஆங்குலர் மொமெண்டமோட வேல்யூ வந்து இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னார். இது ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னீங்க, பட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், எதுக்கு வந்து இது ஈக்குவலாக இருக்கணும், ஏன் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து சொல்லவே இல்லை. தென் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஜீமன்ஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்க்ஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இதை பற்றி அவர் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதுதான் இதோட முக்கியமான டிமெரிட்ஸ். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் டாபிக் பற்றி படிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்னென்னா, when a radiation is passed through a ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் அதில் நம்ம ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது ஃபார் த டிஸ்பர்ஷன் ஆஃப் த ரேடியேஷன் த பேட்டர்ன் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் இஸ் கால்ட் ஸ்பெக்ட்ரம். அதாவது நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ரேடியேஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். எதுக்கு பாஸ் பண்ணுறோன்னா, ஸோ தட் அந்த ரேடியேஷன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ அப்படி டிஸ்பர்ஸ் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் வந்து அப்சர்வ் ஆகும் அந்த ஸ்க்ரீனில். அந்த பேட்டர்ன் தான் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்
ஸ்பெக்ட்ரம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து கிடைக்கும், அதுதான் ஸ்பெக்ட்ரம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் இப்போ படிக்க போகிறது. ஸோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு எலமெண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் வரும், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கிடைக்கும், அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்ம படிக்க ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்க போகிறோம்னா ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 5 சீரீஸ் வந்து ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம்ல வந்து 5 சீரீஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைமன். ஓகே, ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து லைமன் சீரீஸ். அண்ட் லைமன் சீரீஸ் வந்து எந்த ரீஜனில் வந்து லை ஆகும்னா யூவி ரேடியேஷன் இருக்குல்ல அந்த ரீஜனில் வந்து லைமன் சீரீஸ் இருக்கும். அண்ட் அதோட n1ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும். அண்ட் n2ஓட வேல்யூ வந்து என்ன வேணா இருக்கலாம், 2 3 4, 1 தவிர இது வேணா இருக்கலாம், 1 விட ஹையர் இதுவாக இருக்கணும். ஓகே, அண்ட் இது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்வால்வ் இருக்குங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே பால்மர் சீரீஸாக இருந்துச்சுன்னா இது வந்து விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமில் வரும். விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமில் வந்து விப்கியார் அந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து இது வரும். அண்ட் இது வந்து n1ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கும், 2ஆக இருக்கும். அண்ட் n2ஓட வேல்யூ வந்து 2வை விட அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கு இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கண்டுபிடிக்கான ஃபார்முலாங்க இருக்குது. தேர்ட் சீரீஸ் தான் பாசன் சீரீஸ். அண்ட் இது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அந்த ரீஜனில் லை ஆகும். அண்ட் இதோட n1ஓட வேல்யூ வந்து 3 அண்ட் n2ஓட வேல்யூ வந்து மோர் தென் 3 விட அதிகமாக இருக்கும். அண்ட் பிராக்கெட் பிராக்கெட்டோட சீரீஸோட இது வந்து எந்த ரீஜனில் லை ஆகும்னா அதுவும் இன்ஃப்ராரெட் ரீஜனில் லை ஆகும். அண்ட் இதோட n1ஓட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். அண்ட் n2ஓட வேல்யூ வந்து மோர் தென் 4. தென் ஃபன் சீரீஸ். ஸோ ஃபன்ஸ் வந்து இதுவும் வந்து இன்ஃப்ராரெட் ரீஜனில் லை ஆகும். அண்ட் இதோட n1 வேல்யூ வந்து 5. தென் n2ஓட வேல்யூ வந்து 6 அதுக்கு மேலே இருக்கும். ஓகே, ஸோ 5க்கு அதிகமாக சொல்லும்போது 6 7 8 அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லைமன், தென் பால்மர், பாசன், பிராக்கெட் அண்ட் ஃபன் சீரீஸ். இவங்க தான் அந்த 5 சீரீஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸ் சொல்கிறது என்னென்னா நம்ம ஸ்பெக்ட்ரமில் வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். அந்த பேட்டர்ன் நிறைய லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸை தான் நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் சீரீஸில் வந்து குரூப் பண்ணுறோம், விச் இஸ் லைமன், பால்மர், அப்படி டிஃப்ரெண்ட் சீரீஸில் வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் சொல்லும்போது அதே தான் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் அந்த எனர்ஜி லெவல்ஸ் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு என்ன வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு -13.6 பார்த்துருக்கோம்ல, அதே தான் இதுக்கும் இருக்கும். அண்ட் செகண்ட் இது சொல்லும்போது இதுக்கும் இந்த வேல்யூ இருக்கும். தேர்டுக்கு இது, ஃபோர்த்துக்கு இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ லைமன் சீரீஸ்க்கு வந்து n1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1. அதனால ஸோ இந்த பேட்டர்ன்லாம் எதனால் அப்சர்வ் ஆகுது, இந்த லைன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, லைன்ஸ் எல்லாம் எதனால் நமக்கு கிடைக்குதுன்னா டியூ டு எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிறதுனால நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம், இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, அப்போ லைமன் சீரீஸோட n1 வேல்யூ என்ன, n1ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ வந்து ஏதாவது ஒரு ஹையர் ஆர்பிட்டல்லேருந்து 1 அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். அப்படி தான் லைமன் சீரீஸை ரெப்ரசென்ட் பண்ணும். இது 6th எனர்ஜி லெவலேருந்து வரலாம், 5th வரலாம், 4th வரலாம், 3rd வரலாம், 2nd கூட வரலாம். பட் எங்கே கடைசியாக வரணும், 1க்கு வரும். பிகாஸ் n1ஓட வேல்யூ என்ன, 1. அதே மாதிரி தான் பால்மருக்கு n1ஓட வேல்யூ என்ன, 2. அப்போ செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு வரும். அது 6th வரலாம், 5th வரலாம், 4th வரலாம், இல்லை 3rd கூட வரலாம். பார்சனுக்கு 3. ஸோ அது மாதிரி 6th வரலாம், 5th வரலாம், 4th வரலாம். தென் ப்ராக்கெட்டுக்கு வந்து அதே மாதிரி தான், ப்ராக்கெட்டுக்கு வந்து நம்பர் 4, n1ஓட வேல்யூ வந்து நம்பர் 4. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேற ஒரு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி 4th ஆர்பிட்டலுக்கு வந்து வரணும் ஃபார் ப்ராக்கெட் சீரீஸ். அந்த மாதிரி ஃபண்டுக்கும் அதே மாதிரி தான் n=5 இருக்குது. அண்ட் அதோட ஹையர் ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி ஃபண்டோட n1 வேல்யூக்கு வந்து வரும். The total number of spectral lines. ஸோ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது, இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து இப்படி சொன்னால் புரியாது, ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போது தான் எனக்கு புரியும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்போ இப்போ நான் சொல்கிறேன் இதை, பட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா n2 - n1 into n2 - n1 + 1 divided by 2. ஸோ டோட்டல் நம்பர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கான ஃபார்முலா வந்து இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட்பர்க் ஃபார்முலா 1/λ = r into z² divided by r into z² bracket of n1² - n2². இதுதான் ரீட்பர்க்ஸோட ஃபார்முலா. இப்போ எதுக்கு இந்த ஃபார்முலா அப்படி நினச்சிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் டிஃப்ரெண்ட் லைன்ஸ்லாம் தெரியும் சொன்னாலும் இந்த பேட்டர்ன்லாம் தெரியும். அந்த பேட்டர்ன் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தான் அரேஞ்சாக இருக்குது. ஸோ அப்போ அந்த லைன்ஸோட வேவ்லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த ரீட்பர்க்ஸ் ஃபார்முலா. ரீட்பர்க் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கும் சொல்லுது. பேட்டர்ன்ஸ் நத்திங் பட் லைன்ஸ் தான். லைன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லைனுக்கு வந்து என்னென்ன வேவ் லென்த் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக
இந்த ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வேவ் நம்பர்ஸ் நத்திங் பட் 1/λ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆறுங்கிறது ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த அதோட வேல்யூ வந்து 1.1 × 10⁻7 அண்ட் 1/r வேல்யூ வந்து 912 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம 1/r தான் யூஸ் பண்ணுவோம் ஃபார் கேல்குலேஷன், பட் ஆக்சுவலி ஆர் தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். மெயின்லி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இப்போயே சொல்கிறேன், இந்த ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம படித்த டாபிக்ஸ் எல்லாம் மெயின்லி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் தான் 90% to 80% கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்லாம் ஃபிசிக்ஸில் தான் வரும். ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தான் கெமிஸ்ட்ரியில் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. பட் எனிவேஸ் நம்மளோட கடமை வந்து படிக்கிறது தான். ஸோ இது படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, கெமிஸ்ட்ரிக்கு படித்தாலும் சரி, நீங்கள் வந்து இது படிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு அடிஷ்னல் திங் என்னென்னா இதுதான், நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வரும் எப்போனா பால்மர் சீரிஸோட ஃபஸ்ட் லைனோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் சொல்லும் போது நத்திங் பட் n1 வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, n2 வேல்யூ வந்து 2 வரும். அதுதான் ஃபஸ்ட் லைன். n1 வேல்யூ 1, n2 வேல்யூ 2, அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறது ஃபார் லைமன் சீரிஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம லைமன் சீரிஸ் எடுத்துக்கலாம். லைமன் சீரிஸோட n1 வேல்யூ என்ன 1, n2 வேல்யூ என்ன 2. எப்போ 2 வரும் ஃபார் ஃபஸ்ட் லைன். லைமன் சீரிஸில் ஃபஸ்ட் லைனோட வேவ்லென்த் கண்டுபிடிங்க அப்படி கேட்கும்போது நம்ம n1 வேல்யூ 1, பிகாஸ் லைமன் வந்து n1 வேல்யூ என்ன 1 தான். n2 வேல்யூ வந்து நம்ம 2 தான் போடும். n2 வேல்யூ வந்து 2 தான் போடும், பிகாஸ் இது ஃபஸ்ட் லைன் கேட்டிருக்கான். ஃபஸ்ட் லைன் கேட்கும்போது நம்மளுக்கு இந்த வர நம்பருக்கு அடுத்த நம்பரையும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லைன். இதே n1 = 1, இது n2 வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம லாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் லைன்ங்கிறது இது, லாஸ்ட் லைனுங்கிறது இது. ஓகே, அண்ட் இது எப்போவுமே ஃபஸ்ட் லைனோட லாம்டா வேல்யூ வேவ்லென்த் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி வேல்யூ மினிமமாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் லைனுக்கு வந்து லாம்டாவோட வேல்யூ வந்து அதிகம் மினிமமாக இருக்கும், அது ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் இன் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்போ ப்ராக்கெட் சீரிஸ் நம்ம ட்ரை பண்ணோம். ப்ராக்கெட் சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா n1 and n2 வேல்யூ என்னவாக இருக்கும்? ப்ராக்கெட் சீரிஸில் n1 வேல்யூ என்னவா இருக்கணும்? 4 தான் இருக்கணும். அது வந்து மாறவே மாறாது. பட் n2 வேல்யூ என்னவாக இருக்கணும்? 4க்கு அடுத்த நம்பர் என்ன 5. இது வந்து ஃபஸ்ட் லைன், இது வந்து லாஸ்ட் லைன். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து எப்போவுமே இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பால்மர்ஸ்க்கு வந்து என்னவாக இருக்கும்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் சொன்னால் இந்த மாதிரி, லாஸ்ட் லைன் சொன்னால் இந்த மாதிரி, அண்ட் நடுவில் இருக்க லைன்ஸ் எல்லாமே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இந்த லைன் தான் ஃபஸ்ட் லைன், இந்த லைன் செகண்ட் லைன்ங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து நாளைக்கு சால்வ் பண்ண போகிறது. நான் தெரியாமல் இங்கே எழுதிட்டேன். ஸோ அதனால் க்ரீன் கலர் கொஸ்டின் வந்து பார்க்காதீங்க. போர்ஸ் தியரி இஸ் நாட் அப்ளிகபிள் டு. போர்ஸ் தியரி வந்து எந்த எலமெண்ட்க்கு அப்ளிகபிள் கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போர்ஸ் தியரி வந்து எப்பவுமே சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு தான் அப்ளிகபிள். அப்போ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் இங்கே எது இல்லையோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஹைட்ரஜனுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் தான், ஹீலியம் ப்ளஸ்க்கும் சிங்கிள் எலக்ட்ரான், லித்தியம் 2 + சிங்கிள் எலக்ட்ரான். பட் ஹீலியம்க்கு வெறும் ஹீலியம், நியூட்ரலான ஹீலியம்க்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நாட் அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in hydrogen atom if energy of an electron in ground state is -13.6 volt. ஸோ இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ ஈவனோட வேல்யூ என்னது? -13.6 electron volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த எனர்ஜி இன் த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் சொன்னதுனால E2ன்னு போடக்கூடாது, E3 தான் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்லும் போது 1 வரும். இது உங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த மிஸ்டேக் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே தான் நியூக்ளியஸ் நம்ம 3 ஆர்பிட்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் தான் நம்பர் 1. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்லும்போது இது வந்து இந்த எலக்ட்ரான் எங்கே போயிருக்கு? இங்கே போயிருக்கு, விச் மீன்ஸ் நம்பர் 2க்கு போயிருக்கு. அப்போ E2 தான் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். பட் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் வந்து இது 2 வாட்டி எக்ஸைட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் இது இங்கே வந்திருக்கு, இங்கே போகாமல் இங்கே வந்திருக்கு. அப்போ இது என்ன நம்பர் 3rd. அப்போ E3 தான் போடணும். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் சொல்லும் பொழுது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்லும் பொழுது இது E3க்கு போயிருக்கு, 3rd ஆர்பிட்டுக்கு போயிருக்குங்கிறது அர்த்தம். அப்போ எனர்ஜி ஆஃப் த 3rd ஆர்பிட் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட? இதோட எனர்ஜி E3யோட எனர்ஜி வந்து என்னென்னு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். ஸோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு -13.6 z² ப்ராக்கெட்லேருந்து 1/n2² - n1². ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். del G, ஸோ del E is equal to -13.6 into z². zங்கிறது இங்கே யார்? அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் வாட் எலமெண்ட்? ஹைட்ரஜன். அட்டாமிக் நம்பர் என்ன? 1. ஸோ 1² ஆப்வியஸ்லி 1 தான் வரும், அப்படியே விட்டுடலாம். ஸோ 1/n2. ஸோ n1ஓட வேல்யூ என்ன? 1. n2ஓட வேல்யூ என்ன? 3. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3.
அப்போ n2 ஓட ஸ்கொயர் சொல்லும்போது 3 ஓட ஸ்கொயர் 3 ஓட ஸ்கொயர் என்ன 9 minus of 1 by n1 ஓட ஸ்கொயர் n1 ஓட வேல்யூ வந்து 1 ஸோ 1 ஓட ஸ்கொயர் இஸ் ஆப்வியஸ்லி 1 ஸோ இதில் நம்ம கேல்குலேட் பண்ணிங்க ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும் அண்ட் இதோட ஆன்சர் வந்து நம்ம ஃபைனலி 12.01 approximated 12.01 ஸோ 12.01 12.1 கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்து நான் எடுத்துக்கிறேன் எலக்ட்ரான் வோல்ட் இது வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க E3ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் E3 மைனஸ் E1 இதோட வேல்யூ தான் என்னது 12.1 எலக்ட்ரான் வோல்ட் அப்போ E3 வேணும் which is nothing but E3 is equal to 12.1 plus E1 ஓகேவா அப்போ E3 is equal to 12.1 E1 ஓட வேல்யூ என்ன மைனஸ் E1 ஓட வேல்யூ என்ன மைனஸ் 13.6 அண்ட் இது நம்ம கேல்குலேட் பண்ண we get மைனஸ் ஆஃப் 1. ஆன்சர் வந்து மைனஸ் 1.5 கிடைக்கும் பட் இன்னும் அக்யூரேட்டாக போட்டோம் 1.51 கிடைக்கும் பிகாஸ் இது நான் அப்ராக்சிமேட்டாக பண்ணி எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா எனக்கு 1.51 கிடைக்கும் பண்ணாலும் 1.5 கிடைக்கும் ஸோ இது என்ன ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது ஸோ இதான் நம்மளோட ஆன்சர் ஸோ இது கவனமாக இருங்க இதோட வேல்யூ நினச்சி 12 தான் வருது அப்போ எனக்கு ஆப்ஷன் இல்லையே நான் தப்பாக போட்டோம்னு நினைக்காதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க E3 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் போர்ஸ் அட்டாமிக் மாடல் radius of the first orbit of hydrogen is இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தேர்ட் ஆர்பிட் ஆஃப் லித்தியம் 2+ ஓட ரேடியஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸோட ஃபார்முலா எழுதலாம் ரேடியஸோட ஃபார்முலா 0.529 into n²/z இதுதான் ஃபார்முலா இப்போ என்ன சொல்கிறாங்க போர்ஸ் அட்டாமிக் மாடல் ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படி சொல்லும்போது என்னோட வேல்யூ என்ன 1 ஃபார் வாட் ஹைட்ரஜனுக்கு ஜெட்டோட வேல்யூ 1 அதோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க ஆரோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க 0.053 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விச் மீன்ஸ் என்னோட வேல்யூ 1 ஜெட்டோட வேல்யூ 1 இருக்கும்போது ரேடியஸோட வேல்யூ வந்து இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் வாட் ஹைட்ரஜன் இதுவே தேர்ட் ஆர்பிட் ஆஃப் லித்தியம் 2+ அப்படிதான் நம்ம கொஷின் சரி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்போ R3 is equal to என்னக்குள்ள 3 போட்டுக்கலாம் 0.529 into n². என்னோட வேல்யூ என்ன 3 ஓட ஸ்கொயர் which is nothing but 9 ஓகே divided by z for lithium என்ன zங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் லித்தியம் வந்து 3 ஓகே divided by 3 கேன்சல் ஆயிரும் அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ எனக்கு வந்து 1.589ங்கிறது ஆன்சராக வருது இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் இது நம்ம ஆம்ஸ்ட்ராங்கான ஃபார்முலா தான் பாருங்கள் இது நம்ம ஆம்ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது அப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்ம நானோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் பிகாஸ் நம்ம ஆன்சர் வந்து நானோமீட்டரில் இருக்குது ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்ம நானோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம டிவைடட் பை 10 பண்ணோம் ஸோ டிவைட் பை 10 பண்ண we get 0.1589 நானோமீட்டர் தான் நமக்கு ஆன்சர் வரும் ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் பண்ணோன்னா we get option A as our answer okay now next question in a hydrogen spectrum if electron moves from 4th to 2nd orbit by transition in multi steps then find out the number of lines in the spectrum so notice the number of lines எப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க 4th orbit 2nd இதுக்கு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரமில் இருக்குங்கிறது கேட்பான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் n2 minus n1 into n2 minus n1 plus 1 divided by 2 so வந்து n2 வேல்யூ 4 n1 ஓட வேல்யூ வந்து 2 இப்போ 4 minus 2 into 2 plus 1 வந்து 3 வரும் divided by 2 so 2 cancel ஆயிடுச்சுன்னா we get 3 okay 3 தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் D next question the wavelength of the third line of the Balmer series for a hydrogen atom கேட்டிருக்காங்க ஸோ wavelengthல வந்து நம்ம வந்து Rydberg's formula யூஸ் பண்ணோம் which is 1 by lambda is equal to r into z square bracketல வந்து 1 by z n1 square minus 1 by n2 ஓட ஸ்கொயர் ஓகே ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்ன n2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம் ஸோ பால்மர் வந்து செகண்ட் சீரீஸ் தான் பால்மர் செகண்ட் சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைமன் அப்படி தான் பால்மர் ஸோ பால்மரோட n2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் 2 சரி n1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் 2 n2ஓட வேல்யூ வந்து அங்கே தேர்ட் லைன் சொல்லியிருக்காங்க which is nothing but ஸோ அந்த n2ஓட வேல்யூ வந்து இதுக்கு வந்து 5 வரும் ஏன் 5 வரும்னா தேர்ட் லைன் ஆஃப் பால்மருக்கு தேர்ட் லைன் மீன்ஸ் n1லேருந்து நம்ம 3 லைன்ஸ் தள்ளி போகணும் அப்போ n1 3 லைன்ஸ் தள்ளி போனால் n2ஓட வேல்யூ வரும் 5 தான் வரும் ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணலாம் எல்லாமே இப்போ 1 by lambda is equal to r into z வேல்யூ ஃபார் ஹைட்ரஜன் என்னது 1 ஸோ 1 ஸ்கொயர் ஆப்வியஸ்லி 1 அது நெக்லேட் பண்ணிடலாம் இப்போ ப்ராக்கெட்லேருந்து 1 by n1ஓட ஸ்கொயர் n1ஓட ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் n2ஓட ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் இஸ் 25 அப்போ 1 by lambda is equal to r into 25 minus 4 divided by 100 வரும் இப்போ 1 by lambda is equal to r into 21 divided by 100 வரும் ஸோ lambda is equal to
என்ன வரும் 1/r into 100/21 வரும். ஸோ 100/r21 100/r21 இதுதான் ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். So now the last question, which of the following series of transition in the spectrum of hydrogen atom phases in the visible region? Visible region ஒன்னே ஒன்று தான் வரும், அதுவும் பால்மர் சீரிஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர். அது NEET 2019 கேட்ட ஒரு கொஷின். ஸோ தேட்ஸ் இட். இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.